உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க பாரதி, இதான் பாரதி. இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கெஸ்ட் சாப்பிட்டு போறப்ப குடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். நிறைய இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிடலாம்ல? நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போங்க. ஆர் யூ ஷூர் பாரதி? ஆமா, இப்ப நாங்க முடியாதுன்னு சொன்னா மட்டும் விடவா போறீங்க? லதா, ஏதாவது சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்ல சார். சரி, ஓகே பாரதி, ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஆனா நீங்க மட்டும் வேலையை விட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? வா வாடி. அம்மா, என்ன பண்றது? அக்கா, அந்த பையை எடுத்து கொடுங்க. நீங்க வெத்தலை பாக்கு போடுங்க. ஓகே. நீங்க வாழைப்பழம் போட்டுருங்க. நம்ம நிலைமைய பாத்தியாடி? எங்க போனாலும் நம்மள எடுபடியாவே பாக்குறாங்க. புலம்பாம வேலையை பாருடி, சீக்கிரம் முடிச்சுட்டு போலாம்ல. ஏண்டி, பொண்ண பார்க்கலாம்னு நினைச்சேன், இங்க வேலை கொடுத்து இப்படி உட்கார வச்சுட்டாரு. ஏய், இங்க தானடி இருக்க போறோம். சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் பார்க்க போறோம். பொண்ணு எங்க போக போகுது? கூடி. ஆதி, சபையில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. பவானி, என்ன இன்னும் ஸ்வேதாவை காணோம்? போய் கூட்டிட்டு வா. நான் எதுக்குக்கா? அதான் பார்வதி இருக்காங்கல்ல. பவானி, ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு. நீ போய் கூட்டிட்டு வந்தாதான் கௌரவமா இருக்கும். போ. வந்துடுறேன். மேடம், சார் ரொம்ப சை டைப்பா இருக்காரு. சார் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல நிக்க வைங்க. ஸ்மைல். வாங்க சார், மேடம் எப்படி ஸ்மைல் பண்றாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க சார். மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஸ்வேதா, லைட்டா தலைவலிக்குது அதான். மாமா, நமக்கு ரிசப்ஷன் தினமும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் கூட சரியா இருக்க முடியாதா? அப்படி இல்லை ஸ்வேதா, கூட்டம் நிறைய இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மற்றபடி ஐம் ஆல் ரைட். ஏங்க, அடுப்புக்கு தப்பிச்சு அனல்ல விழுந்த மாதிரி நம்ம கிட்ட தப்பிச்ச இவனால இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியலையே. அங்க பாருங்க, 3 பேரும் என்னம்மா டிராமா பண்ணிட்டு மேடையில நிக்கிறாங்கன்னு. விடு பவானி, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிற? நடக்கிறத தடுக்க முடியலன்னா நடக்கிறத ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிட போகுது, பாத்துக்கலாம். என்ன சொல்ற? நகையே வேணான்னு சொன்னப்போ அவ நடிப்பு பாத்தீங்களா? அப்பா, இவகிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க அண்ணியும் இந்த மாதிரி நாடகக்காரிய தான் நம்புறாங்க. சரி விடு பவானி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். எப்படியோ சாரதா, மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. ஆதி இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒரு அம்மாவா ஆதிக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செஞ்சிட்ட. நீங்க சொல்றதும் உண்மைதான். இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை வருஷம் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் ஆதிய என் மருமக ஸ்வேதா நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உன்னோட நேர்மையான மனசுக்கு நீ நினைச்சபடியே உன் பையனுக்கு நல்லதே நடக்கும். அடுத்த வருஷம் பேரப்புள்ளைய கொஞ்சம் தயாரா இரு. 2 பேரும் ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு.
ரொம்ப சந்தோஷம். அச்சோ, ஸ்வேதா வந்துட்டானா? இப்ப என்ன பண்றது? இனி இவங்களை மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. பாரதி, ஆ? நீங்க தப்பா நினைக்கலனா கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ. காலையில முகூர்த்த மாலை வாங்கிட்டு வர போகணும். அது ஆதிக்கு என்னோட கிஃப்ட். நீங்களும் லதாவும் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா போலாம். இருங்க. ஏய் லதா, தப்பிச்ச. ஏய் ஆ? இங்க வா, என்ன? இங்க வாடி. ஐயோ பாரதி, பாரதி, நீங்க 2 பேரும் வெளியில என் காருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணுங்க. நான் போய் கார் கீ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே சார். லதா, ஏய் வாடி இங்க. இருடி வர. என்ன பாரதி, இது காஞ்சிபுரத்திலே இருந்திருக்கலாம். ஏய் நீ கோச்சுக்காத. எம்டி ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்காரு. இங்க என்ன எடுபடி பாக்குறதுக்கு வந்திருக்கோம். பேசாம வாடி, பக்கத்துல தானே எம்டியே வேலை செய்யறாரு. உனக்கு என்ன? வா. போலாம் வா. வா. ஐயோ, தமிழ் உள்ளதா இருந்தா அவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். அவ எங்க உன்னை கவனிக்கிறான். பா, என்ன டான்ஸ் ஆடுறான். சரி நீ இங்கே இரு, நான் உள்ள போய் என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அப்படியே தமிழ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், ஒருவேளை அவ வரேன்னு சொன்னா கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரி ஓகே, கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் மேடையில ஏறுறாங்க. இங்கு சாரதா குரூப் ஆஃப் சென்னை சார்பாக ஸ்டாஃப்ஸ் அனைவரும் இந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதி அவர்களுக்கும் ஸ்வேதா அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு சென்னை ஸ்டாஃப்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதிக்காக வாங்கிட்டு வந்த இந்த அழகான ரோஜா மாலையை இருவருக்கும் அணிவித்து தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களையும் ஸ்வேதா அவர்களையும் உங்களது பொன்னான கரங்களால் கைத்தட்டி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்பா என்னப்பா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி ஆதியோட கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடி அவங்கள வாழ்த்துங்கப்பா. சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி ஆதி அவர்களின் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே இருந்து மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.